السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய சம்பாத்தியம் பல மடங்கு உயரும். அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜும்ஆவுடைய நாளை அடைந்திருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்துப்படி ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று அந்த இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு உரை விளக்கணம் கூறுகிறார்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் நாம் எல்லா நேரத்திலும் துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் கேட்ட துஆவிற்கு நிச்சயம் அல்லாஹ் பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகை தொழுதுவிட்டும் நாம் நம்முடைய தேவைகள், அதே போன்று நமக்கு என்ன விடயங்கள் எல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அத்தனையும் நாம் அல்லாஹ்விடம் கையேந்து பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள அந்த நேரம் இருக்கின்றதே, அது பரக்கத் நிறைந்த ஒரு நேரம், பரக்கத் இறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், துஆ செய்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ, மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹை ஓதுவோம்.